தமிழக அரசின் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்து வெளியிடப்பட்ட தீர்ப்பு அரசியல் சாசன சட்டத்தின் 200 மற்றும் 201வது பிரிவில் கூறப்பட்டுள்ள குடியரசுத் தலைவர் மற்றும் மாநில ஆளுநர்களின் அதிகாரத்தை நீர்த்துப் போகச் செய்யும் என்று மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் தாமதப்படுத்துவதாக கூறி தமிழக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்து தீர்ப்பளித்தது. இதையடுத்து குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநரின் அதிகாரம் தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உச்சநீதிமன்றத்திடம் விளக்கம் கோரியிருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் வெங்கடரமணி ஆஜராகி அரசியல் சாசன பிரிவு 200 மற்றும் 201 அம்சங்கள் குறித்து விளக்கமளித்தார். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு குறிப்பிட்ட காலக்கெடுவை நிர்ணயிக்க வலியுறுத்துவது அவர்களின் அதிகாரங்களை நீர்த்துப் போகச் செய்யும் என்று அவர் தெரிவித்தார். ஜனநாயக கொள்கையின் அடிப்படையில் அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படை உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குடியரசுத் தலைவர் ஆளுநரின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் வெங்கடரமணி தெரிவித்தார்.